friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோல இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோங்க. ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். டீக்கு வந்து நம்ம ஷைடிஸாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் இதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. உருளைக்கிழங்கு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. ஸோ இந்த உருளைக்கிழங்குல வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஃபிங்கர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. அதை எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் மற்றும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் பண்ணுறதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். நான் எனக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் ரெடி பண்ணலாம். எனக்கு நார்மல் சைஸுங்கனால நான் வந்துட்டு ஒரு 5 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். இதை நான் வந்துட்டு குக்கரில் தாங்க போட்டேன். நல்லா குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டு வெந்ததுக்கு அப்புறமா நான் இதை வந்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுக்க போகிறோம். நம்ம மசிச்சு தான் இந்த ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன். பவுலில் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சுக்கணும். மசிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ ஒரு உருளைக்கிழங்கா நான் வந்துட்டு நல்லா மசிச்சுட்டுக்கிறேன். இதில் வந்து கட்டி இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஈவனாக வந்துட்டு இருக்கணும். எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வந்துட்டு ட்ரையாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஃபிங்கர் பிடிக்கும் போது கரெக்டான பதத்துக்கு வந்து வருங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு நான் கையிலேயே தான் வந்துட்டு பண்ணுறேன். எல்லாத்தையும் வந்துட்டு ஈவனாக இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் நான் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நான் மசிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ மிளகுத்தூள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. இது சோள மாவுன்னு சொல்லும் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தழை, இது வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கறிவேப்பிலையும் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா தான் உப்பு வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னாலும் உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும். ஏன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸோ அதனால் கம்மியான அளவுக்கு நம்ம உப்பு வந்து போடணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வந்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கொலன்னு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த ஃபிங்கர் பிடிக்கும் போது கரெக்டான பதத்துக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட வந்து இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு என்னன்னா அதிகமாக வந்து எண்ணெய் பிடிச்சிரும். ஸோ கரெக்டான நமக்கு அந்த இது வராது. ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நான் கிறிஸ்பியாகவும் வரும், எண்ணெய் வந்து அதிகம் வந்து இழுக்காமல் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ கையில் வந்துட்டு நான் லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் தாங்க. இப்போ இந்த ஆயில் போட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு நான் சின்னதாக வந்துட்டு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அதை வந்து ஃபிங்கர் மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கிறேங்க. நம்ம கையில் ஆயில் போடும்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம ஆயில் போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை பாருங்கள், நல்லா வந்துட்டு ஃபிங்கர் வர அளவுக்கு நல்லா நம்ம வந்து உருட்டிக்கலாம்.
ரொம்ப ஈஸியாக வரும், கையிலையும் ஒட்டாது. இப்போ பாருங்கள் கரெக்டான இந்த பதத்துக்கு இருக்கணும். நான் இப்போ மாவு பேசினது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு இருக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து அரிசி மாவு போட்டேன், அதுக்கே வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உருட்டினீங்க அப்படின்னாவே கரெக்டான பதத்தில் வந்துட்டு அந்த ஃபிங்கர் வந்து கரெக்டாக வந்துடுங்க. ஸோ ரொம்பவும் அதிகமாக வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து பிடிக்கக்கூடாது. நார்மல் சைஸ் அளவுக்கு நம்ம வந்துட்டு பிடிக்கணும். ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஈஸியாக வந்து கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நார்மல் சைஸ் அளவுக்கு இந்த சைஸ் அளவுக்கு நம்ம வந்து பிடிக்கணுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஃபிங்கர் வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பொட்டேட்டோ ஃபிங்கர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடியாக வந்து இருக்குதுங்க. ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ இதுக்காக வந்துட்டு நான் ஆயில் வந்து வச்சுருக்கேங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடாது, மிதமான ஹீட்டில் வந்து இருக்கணுங்க. ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டோன்னா கருகி போயிடும். அதனால் வந்துட்டு ரொம்ப மிதமான ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம போட்டோன்னே பபிள்ஸ் வர அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேம் கூட பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் போது போடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள் போட்டோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம போட்டு எடுக்கணுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கருகி போயிடும் போட்ட உடனே. இந்த ஸ்டேஜில் வந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு வந்துட்டு அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் வந்து கரெக்டாக வந்து கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் இருக்க எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஆயிலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்துட்டு ரெடி ஆயிரும். நான் வந்து கொஞ்சம் லோவில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து ரெடி ஆயிருங்க. அந்த நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு இதை வந்து எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நல்ல பர்ஃபெக்ட் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு இன்றைக்கி பொட்டேட்டோ ஃபிங்கர் வந்து கரெக்டாக வந்துருக்குது. மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நான் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அட்டகாசமான ஒரு சூப்பரான பர்ஃபெக்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எடுத்து உடச்சி காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் வேணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.